Hello students, welcome to Eva Maths Study Time. 8th Standard CBSE Maths பார்த்துட்டு இருக்கோம். Chapter 5, Exercise 5.4ல 6th question பார்க்கலாம். Find the length of the side. Question பாருங்க. Find the length of the side of the square whose area is 441 meter square. ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு ஒரு ஸ்கொயர் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இது ஒரு ஸ்கொயர். ஸ்கொயரோட all sides equal-ஆ? all sides equal and square ஓட ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம்? side into side. so ஏரியா இருந்தா சைடு கண்டுபிடிச்சிடலாம், சைடு இருந்தாலும் ஏரியா இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. ஏரியா கொடுத்துட்டு சைடு என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுமா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாமா? given என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு? 441 மீட்டர் ஸ்கொயர். இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா சைட் இன்ட்டு சைடு. சைடு இன்ட்டு சைடு தானே ஏரியா. தட் இஸ் ஈக்குவல் டு 441. கரெக்டா? இப்போ சைடு இன்ட்டு சைடு எப்படி எழுதலாம்? சைடு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 441. இப்போ சைடு இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 441 மாற்றி எழுதிக்கலாமா? ஸ்கொயர் அண்ட் சைட் போனால் ஸ்கொயர் ரூட். இப்போ 441ஓட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சாலே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும் இல்லையா? சைட்லேயே சால்வ் பண்ணுறேன். 441க்கு ஸ்கொயர் ரூட் லாங் டிவிஷன் மெத்தட். 2 டிஜிட் 2 டிஜிட். 2 2s are 4. மைனஸ் பண்ணால் 0. 2 நம்பர் நம்ம எடுத்துக்கணும். 4 and 1. கோஷன்ட்டு இன்ட்டு 2 பண்ணலாம். ஸோ 2 2s are 4. இப்போ இங்கே 1 இருக்குது. அப்போ இங்கே 1 பண்ணால் போதும் இல்லையா? 1 இங்கேயும் மேலே கோஷன்ட்லேயும் 1. 1 1s are 1. 1 into 4 4. 0 ஆயிடுச்சு பாருங்கள். கிளியரா? ஈஸியாக இருக்குது பாருங்கள். 441ஓட ஸ்கொயர் ரூட் 21. கோஷன்ட்டில் என்ன இருக்கோ அதுதான். therefore நீங்கள் இந்த கால்குலேஷன் வந்து மெயினாகவே எழுதிட்டு அது கீழே எழுதுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 441 இஸ் ஈக்குவல் டு 21. இது மீட்டர் ஸ்கொயர்னால 21 மீட்டர். therefore ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதலாம்? சொல்யூஷன் லாஸ்ட் எழுதுவோம் இல்லையா? ஆன்சர் எழுதுவோம் இல்லையா? அது எப்படி எழுதலாம்னா the side of the square is 21 மீட்டர்ஸ்னு எழுதிட்டா போதும். ஈஸியாக இருக்கா? சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். இன் எ ரைட் ட்ரையாங்கிள் ஏபிசி ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது, ஆனால் இந்த ஆங்கிள் 90 வர்றது பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஏ, இது வந்து சியாக இருக்கும் இல்லையா? இப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இதில் நமக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஏபியோட வேல்யூ வந்து 6 சென்டிமீட்டர், பிசியோட வேல்யூ வந்து 8 சென்டிமீட்டர். ஏசி என்ன நம்ம கண்டுபிடிக்கணுமா? ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பித்தோகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ டயக்ராம் இதுதான். சொல்யூஷனில் கிவன் எழுத போகிறோம். ஏபி இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், பிசி இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். ஏசியோட வேல்யூ என்ன நான் இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ சேம் டயக்ராம், இதே டயக்ராம் தான். பை பித்தோகரஸ் தியரம் hypotenuse square is equal to opposite square plus adjacent square. இங்கே hypotenuse என்ன இருக்குது? ஏசி. இந்த ஸ்லாண்ட் இல்லையா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது hypotenuse. அப்போ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா ஏசி ஸ்கொயர் அப்படியே இருக்குது. ஏபி ஸ்கொயர், ஏபியோட வேல்யூ 6 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் 8 ஸ்கொயர். 6 6 are 36. 8 square 8 8s are 64. ஆட் பண்ணோன்னா 100. 100 வந்து ஏசியோட ஸ்கொயர். சரியா? இப்போ 100ஓட ஸ்கொயர் ரூட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 10 வரைக்கும் நமக்கு தெரியும். 10 into 10 100. அப்போ ஏசி ஸ்கொயரை நான் எப்படி எழுதலாம்னா 10 ஸ்கொயர்னு எழுதலாமா? இதுக்கு நம்ம லாங் டிவிஷனே பண்ண வேண்டாம், ஏன்னா 15 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர்ஸ் நமக்கு தெரியும். கிளியரா? ஸோ ஏசி ஸ்கொயர் இஸ் கூட 100 எப்படி எழுதலாம்? 10 ஸ்கொயர். ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஏசி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 10. சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கனால சென்டிமீட்டரில் எழுதலாம்.
அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஈஸியாக இருக்கு இல்லையா சம்? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. இஃப் ஏசி இஸ் ஈக்குவல் டு 13, பிசி வந்து 5 சென்டிமீட்டர், ஃபைண்ட் ஏபின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கேயும் அதே டயக்ராம் தான் சரிங்களா? ரெண்டுக்கும் ஒரே கொஸ்டின் தான் இல்லையா? பிசிஏ, ஏசியோட வேல்யூ 13 கொடுத்துட்டாங்க, பிசி வேல்யூ 5 கொடுத்துட்டாங்க. இப்போ ஏபி வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனில் சேம் கிவன் எழுதிடலாம். AC is equal to 13 centimeter, BC is equal to 5 centimeter, AB வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ by Pythagoras theorem, hypotenuse square என்னது? AC square. Hypotenuse square is equal to opposite square plus adjacent square. AB square plus BC square. AC ஓட வேல்யூ என்ன? 13. 13 square is equal to AB square கண்டுபிடிக்கணும். BC ஓட வேல்யூ தெரியும் 5. So 5 square. 13 into 13 169 is equal to AB square plus 5 into 5 25. இப்போ இந்த plus 25 அந்த சைடு கொண்டு போயிடலாமா? plus 25 inside கொண்டு வரலாமா? 169 minus 25 is equal to AB square. இப்போ சைடில் சால்வ் பண்ணுங்க. 169 minus 25 144. இப்போ AB square is equal to 144 எழுதிக்கலாமா? 144 எதோட ஸ்கொயர்? 12 into 12. 12 12s are 144. அப்போ அது எப்படி எழுதலாம்? AB square is equal to 12 square. Square cancel ஆயிடுச்சுன்னா AB is equal to 12 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கனால சென்டிமீட்டர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் ஈஸியான சம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்க. அ கார்டனர் ஹாஸ் 1000 plants. ஒரு கார்டனர்ட்ட எத்தனை பிளான்ஸ் இருக்கு? 1000 plants இருக்கு. He wants to plant these in a such a way that number of rows and number of columns remains same. Find the minimum number of plants he needs more for this. இப்போ ஒரு கார்டனர்ட்ட 1000 plants இருக்கு. அவர் எப்படி பிளான் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்கணுமா? இப்போ இங்கே ஒரு பிளான்ட், இங்கே ஒரு பிளான்ட், இங்கே ஒரு பிளான்ட், இங்கே ஒரு பிளான்ட், அதே மாதிரி கீழேயும் பிளான் பண்ணலாம் இல்லையா? ஸோ இதெல்லாம் ரோஸ், இது எல்லாமே காலம்ஸ். இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணுமா? அப்போ 5 ரோ இருந்தால் 5 காலம் இருக்கணும். அப்போ 5 5s are 25. அந்த மாதிரி அவங்க 1000 பிளான்ட்டை வந்து பிளான் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்போ கொஸ்டின் என்னன்னா, 1000 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. 1000 இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் மாற்றணும்னா அவருக்கு வந்து எவ்வளோ பிளான்ஸ் இன்னும் தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து நம்மளோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னது? 1000க்கு அப்புறம் 1024. அப்போ இதுவும் ஆட் பண்ணோன்னா, இதையும் மைனஸ் பண்ணோன்னா 24 இருக்கா? அப்போ 24 பிளான்ஸ் அவருக்கு எக்ஸ்ட்ரா தேவை இல்லையா? 24 பிளான்ஸ் வந்து அவருக்கு எக்ஸ்ட்ரா தேவை. இதை வந்து நம்ம சால்வ் பண்ணி காமிக்கணும். இது வந்து இப்போ ரஃபாக நம்ம மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிடலான்னு வைங்களேன். பட் நம்ம வந்து ஸ்டெப்ஸ் படி கரெக்டாக எழுதணும் இல்லையா? அதுதான் சேர்க்குறோம். சொல்யூஷனில் லெட் த நம்பர் ஆஃப் ரோஸ் be x and rows and column are equal னு சொல்லிட்டாங்களா? அப்போ then the number of columns is x. ரோ எக்ஸா இருந்தால் காலம் எக்ஸா தான் இருக்கும். இப்போ 5 ரோ இருந்தால் 5 காலம் இருக்க தான் இருக்கும் இல்லையா? நம்ம கிட்ட எவ்வளோ பிளான்ஸ் இருக்கு? gardener has 1000 plants. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. நம்பர் ஆஃப் ரோஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் காலம் பண்ணாதான் டோட்டல் நம்பர் ஆஃப் பிளான்ஸ் என்ன அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயரா, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும்? 1000க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இப்போ 1000க்கு கொஞ்சம் கீழே எழுதிக்கிறேன். 1000ஓட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். 2 டிஜிட் எடுத்துக்கலாம். 3 3s are தானே 9. 3 3s are 9. பேலன்ஸ் பண்ணால் 1, அந்த 2 0 கீழே கொண்டு வந்துடலாம். 3 இன்டூ பண்ணால் 6 இருக்கும்.
இப்போ இங்கே 0 இருக்குது, அப்போ நான் என்ன பண்ணுறேன் 1 தான் ஆட் பண்ண முடியும். இப்போ 61, ஏன்னா 2 ஆட் பண்ணால் 62 × 2 பண்ணால் என்னது 124, 100 விட ஜாஸ்தி. அப்போ நம்ம வந்து இதுதான் எடுத்துக்க முடியும். மைனஸ் பண்ணால் இது 10, ஸோ 9, இது 9 மாறிடும். இப்போ 39 இருக்கும். 39 எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போது 1000 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரே கிடையாது. அப்போ இதோட நெக்ஸ்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? 31 ஸ்கொயர் வந்து 1000 விட கம்மியாக இருக்குன்னா நெக்ஸ்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? +1 ஆல்ரெடி நம்ம சம்ஸில் வந்து பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எப்படி இருக்குன்னா 32 ஸ்கொயர். 32 × 32 சால்வ் பண்ணலாம். 32 × 32, 2 2s are 4, 2 3s are 6, 3 2s are 6, 3 3s are 9. So 4, 9, 4, 12, balance 1, 10. ஸோ 32 ஸ்கொயர் வந்து 1024 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்பர் ஆஃப் பிளான்ஸ் ரெக்வயர்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? 1024லேருந்து 1000 மைனஸ் பண்ணால் தானே எவ்வளோ பிளான்ஸ் இன்னும் நமக்கு வேணும்னு தெரியும். therefore மினிமம் number of plants required is equal to next perfect square 1024லேருந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பிளான்ட்டை மைனஸ் பண்ணும். ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணால் 24 கிடைக்கும். சரிங்களா? இப்போ 24 வந்து எக்ஸ்ட்ரா பிளான்ஸ் தேவை. ஸோ 24 பிளான்ஸ்ன்னு எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் மினிமம் நம்பர் ஆஃப் பிளான்ஸ் யூ நீடட் கேட்டுட்டாங்க. அண்ட் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம் கண்டுபிடிக்கணுமா? இப்போ நம்ம கிட்ட டோட்டலாக எவ்வளோ பிளான்ட் இருக்கு? 24 பிளான்ட்டை நான் ப்ளஸ் பண்ணுறேன்னு வைங்க. 1000 கூட 24 பிளான்ஸை நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு 1024 பிளான்ஸ் இப்போ நம்ம கார்டனர் கிட்ட இருக்கு. இப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம் கண்டுபிடிக்கணும்னா 1024ஓட ஸ்கொயர் வேல்யூன்னு கண்டுபிடிச்சா 32. அப்போ 1024 எப்படி எழுதலாம்? 32 × 32ன்னு எழுதலாமா? இப்போ 32ன்றது என்னது? நம்பர் ஆஃப் ரோஸ். 32 நெக்ஸ்ட் 32 நம்பர் ஆஃப் காலம்ஸ். therefore the number of rows is 32. also number of columns is 32. லாஸ்ட்டாக அதையும் முடிச்சிடணும்ல. நம்பர் ஆஃப் ரோஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவல், ரெண்டுமே 32 தான். அண்ட் நமக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ பிளான் தேவைப்பட்டுச்சு? 24 பிளான்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதையும் நம்ம எழுதிட்டோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு? நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 9th கொஸ்டின் பாருங்க. there are 500 children in a school. for a PT drill they have to stand in such a manner that number of rows is equal to number of column. ஒரு ஸ்கூலில் வந்து 500 பசங்க இருக்காங்க. அவங்க வந்து இப்போ ஒரு பிடி ட்ரில்லுக்கு வந்து எப்படி நிற்கணும்னா ரோ காலம் வைஸ் நிற்கணும். இப்போ நம்ம பிளான்ட் சம் பார்த்தோம்ல அதே மாதிரி. அண்ட் சேம் நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலமும் எப்படி இருக்கணுமா? ஈக்குவலாக இருக்கணுமா? ஹவு மெனி சில்ட்ரன்ஸ் would be left out? லெஃப்ட் அவுட்னா இங்கே மைனஸ் பண்ணும். போன சம்மில் ப்ளஸ் பண்ணி காமிச்சோம், இந்த சம்மில் மைனஸ் பண்ணும். சரிங்களா? லெஃப்ட் அவுட் இன் திஸ் அரேஞ்ச்மெண்ட். ஏன்னா 500 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸை நம்ம லீவ் பண்ணிட்டா நமக்கு வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிடலாமா? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்காங்க? 500 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. கரெக்டாக? இப்போ இந்த 500ஓட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சாலே போதும். ஏன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஸ்கொயர் தான் இல்லையா? 500 டிவைட் பண்ணால் 500 ரெண்டு டிஜிட் எடுத்துட்டோன்னா 2 2s are 4, மைனஸ் பண்ணால் 1, 2 0 கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ இதை இன்ட்டு 2, 2 2s are 4, 2 டைம்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா 84 தான் வரும். 2 2s are 4, 2 4s are 8, 84. மைனஸ் பண்ணால் இது 10, இது 9. 10 minus 4 6, 9 minus 8 1, 16. இப்போ இந்த 16 ரிமைண்டர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 16 ரிமைண்டரை நான் 500லேருந்து மைனஸ் பண்ணாலே எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு கிடைச்சிடுமா? கான்செப்ட் புரியுதா? ஸோ 22 ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் 500. ஏன்னா நமக்கு ரிமைண்டர் வருது. அப்போ 500லேருந்து நான் -16 பண்ணுறேன். சைடில் சால்வ் பண்ணுங்கள். 500 - 16
இது 10, இது 9, இது 4 மாறிடும். 4, 8, 4. 484 கிடைக்குமா? ஈக்குவல் டு சைன் கீழே எழுதிக்கலாம். 484. 500லேருந்து 16 மைனஸ் பண்ணால் 484. 484 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 22 into 22 ஸ்கொயர் வந்து 484. அப்போ லீஸ்ட் நம்பர் நம்ம எந்த நம்பரை வந்து மைனஸ் பண்ணோம்னா 16. ஏன்னா நம்ம சால்வ் பண்ணியும் பார்த்துட்டோம். Therefore 16 children would be left out in this arrangement. இந்த அரேஞ்ச்மெண்ட்ல 16 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் லெஃப்ட் அவுட் ஆனால் போதும், நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர், நமக்கு வந்து ரோ ஈக்குவல் டு காலம் அப்படின்ற அரேஞ்ச்மெண்ட் கிடைச்சிரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்குமே மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.